The second wave has hit us. Please wear a mask and stay safe. Carry a sanitizer. Don't touch your face without using a sanitizer when you're outside. Thank you. ஹலோ அண்ட் வெல்கம் டு மம்மி ரிட்டர்ன்ஸ். மம்மி ரிட்டர்ன்ஸ்ல எல்லா டீமோட எபிசோடையும் பார்த்து முடிச்சிருப்பீங்க. ப்ரிவியூலாம் நல்லா சூப்பராக போயிருக்கும்னு நம்புறேன். ஆனால் அதோட நிறுத்திட மாட்டோம். உங்களை திருப்பி இம்சம் பண்ணுறதுக்கு வந்திருக்கும். மம்மி ரிட்டர்ன்ஸ் ஃபர்ஸ்ட் கேம். எல்லாரும் லைன் அப் கொடுங்க, ஃபேண்டசி டீமை கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்கன்னு கேட்குறீங்க. அதெல்லாம் கொடுக்கறதுக்கு தான் இதை கொடுக்க வந்திருக்கோம். ஆனால் ஒரு பயங்கர முக்கியமான ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. ஒரு சேஞ்சா யூஸ்வலா வர பி டாக்கு போல இவரை ஏ டாக்னு சொல்ல முடியாது. ஆனா பல இடத்துல பாட்டில் திறந்திருக்காரு இல்லையோ பேட்டிங்கை திறந்திருக்காரு. கடைசியா இந்தியாவுக்கு ஓபன் பண்ண இன்னிங்ஸ்ல கூட 80 ரன்ஸ் அடிச்சாரு. அதுக்கப்புறம் பாவம் தமிழ்நாடுக்கு 100 அடிச்சுனே இருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப பயங்கரமா கொடி கட்டி பறகுறாரு. அதாவது முரளி அண்ட் பார்த்திபன் அவங்க எப்படி வெற்றி கொடிக்கட்டுல கொடியை கட்டினாங்களோ அந்த மாதிரி பிராட்காஸ்டிங் இண்டஸ்ட்ரியில கொடி கட்டி பறக்கிற அபினவ் முகுந்த் இருக்காரு. அபினவ் முகுந்த், வெல்கம் ஆன் தி ஷோ. எப்படி இருக்கீங்க? நான் ஸ்பீச்லெஸ்ங்க. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ எனக்கு யாருமே கொடுத்ததில்ல லைஃப்ல. ரொம்ப தேங்க்ஸ் அஸ்வின். ரொம்ப நல்லா இருக்கு ஃபைனலி உன்னோட ஷோக்கு வரதுக்கு. நான் ஒன்னும் நீங்க வாங்க போங்கன்னு பேசி பிராட்காஸ்ட்ல பழகிடுச்சு. சோ அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரே ஸ்கூல்ல போய் நீ வாடா போடான்னு பேசி பழகிட்டோம்ல. அதனால கரெக்ட் இல்ல. நான் சீகா சாரும் இல்ல, அதனால தைரியமா நீ பேசலாம். சீகா சார் ஆக்சுவலி சீகான்னு கூப்பிடுன்னு சொல்லுவாரு. பட் பிரவீன் சார் அவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அவரு நம்ம சார்ன்னு தான் கூப்பிட்டாகணும். ஏன்னா அது ஒரு பழகிடுச்சு. இல்ல அபியும் நானும் ஏற்கனவே நாங்க மிகப்பெரிய கிரிக்கெட்டரை புடிச்சு நாங்க லூடோ ஆடி இருக்கோம். அதுல இருந்து எங்களுக்கு பழக்கம். அதனால அவரு என்ன அபி சாருன்னு சொல்லி ஓட்டின்னு இருக்காரு. பட் இருந்தாலும் அபினவ் சாருக்கு வணக்கம். காஞ்சிபுரம் மாப்பிள்ளைக்கும் ஒரு வெல்கம் கொடுத்துலாம். காஞ்சிபுரம் மாப்பிள்ளை வெல்கம் பேக் அந்த ஷோ. கிட்டத்தட்ட போன ஐபிஎலுக்கும் இந்த ஐபிஎலுக்கு ஒரு 6 to 8 மாசம் வித்தியாசம் ஆயிருக்கு. ஆனா ஐபிஎல் திரும்பி வந்துருச்சு. ஸோ நீங்களும் திரும்பி வந்துட்டீங்க. ஸோ இன்னியோட செக்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இல்ல. யாருடா மகேஷ் கிடையாது, நீங்க ஜெயிக்க முடியாது. இந்த தடவை செக்மெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா மாத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வலிமை அப்டேட். வலிமை அப்டேட்ல நம்மள ஃபேன்ஸ்லாம் கேள்வி கேட்பாங்க. அஜித்தோட படத்தை கேட்கறது போய் இப்போ ஐபிஎல் அப்டேட், கிரிக்கெட் அப்டேட் எது வேணா கேட்கலாம். செகண்ட் செக்மெண்ட் என் இனிய பேன்ஸ், செந்தில் சொல்ற மாதிரி என் இனிய பேன்ஸ் செக்மெண்ட்ல பேன்ஸே சண்டை போட்டுப்பாங்க. இன்னைக்கு வரப்போற ஃபேன்ஸ் யாரு அப்படிங்கறத நம்ம அந்த செக்மெண்ட்ல பார்ப்போம். மூணாவது செக்மெண்ட் கேஜிஎஃப் ராக்கி பாய் இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் த டே. பிரவீன் வச்சிருக்கீங்களா இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் த டே? அப்படி ஒரு வேலை இல்லைன்னா ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செக்மெண்ட் மாஸ்டர் மேட்ச் ஆஃப் த டே. அதாவது மாஸ்டர் பேட்டில். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு பேட்டில், நான் இன்னைக்கு ஆர்சிபிக்கும் அவங்களுக்கும் எம்ஐக்கும் பேட்டில் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நீங்க கரெக்டா பார்த்து எந்த 2 பிளேயருக்கும் பேட்டில், யார் போடுவாங்க, யார் அடிப்பாங்க, யார் போட்டா யார் அவுட் ஆவாங்க அப்படின்னு சொல்லணும். அதை ஃபேன்ஸ் ஒத்துக்கிறாங்களா அப்படின்னு நம்ம காமெண்ட் செக்ஷன்ல பாத்துக்கலாம். சரி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போலாமா? அபி ரெடியா? அபி வலிமை அப்டேட்டுக்கு அஃப்கோர்ஸ் முதல் வாட்டி டெபியூ பண்றேன். என்ன மாதிரி கேள்வி வரும்னு நான் பார்த்தது இல்ல, பட் பார்க்கலாம். அலிபாய் வலிமை அப்டேட். எனக்கு வலிமை அப்டேட்லாம் என்கிட்ட எதுவும் இல்லையா, நான் வேணா கேட்டு சொல்றேன். சரி, வலிமை அப்டேட்ல கேள்விகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் கேட்கலாம்னு நினைச்சேன். அதாவது இப்போ நம்ம சென்னையில மேட்ச் ஆடினோம் அப்படி டெஸ்ட் மேட்ச். திடீர்னு ஒருத்தன் கிரௌடுல நின்று இல்ல சார் அஜித் படம் எப்ப ரிலீஸ், வலிமை அப்டேட் கொடுங்க அப்படின்னா யாரா கேட்கறான் அப்படின்னு பார்த்தா மோயின் அலியை கேட்கறான். பார்த்தா அவரை சிஎஸ்கேல எடுத்துருக்காங்க. இது எப்படி எனக்கு புரியவே இல்லை. ஃபேன் கேட்டதுனால சிஎஸ்கேல எடுத்தாங்களா இல்ல சிஎஸ்கேல எடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சு ஃபேன் கேட்டானா எனக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்தது கொஞ்சம் சொல்லி நல்ல வேலை ஃபேன்ஸ் இல்லன்னா உன்னோட ஃப்ரெண்டு புஜாரா இருக்கான்ல, அவனையும் கேட்டுடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, அவனை குஜராத்தில கேட்க ட்ரை பண்ணாங்க. ஆனா தமிழ்நாட்டுல அந்த வலிமை இல்லாதனால அவங்களால கேட்க முடியல. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அபி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்னைக்கு வரப்போற ஃபேன் கிட்ட இருந்தே வந்திருக்கு. அந்த கேள்வி ஒன்னதான் கேட்டிருக்காங்க. அதாவது ஹவு டிஃபிகல்ட் இஸ் இட் as a player to sit inside the IPL, as a very very talented player to sit inside an IPL dugout and wait for your opportunities? How impactful will it be? Will it really help the player or not to sit through அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்றதுக்கு சிட் த்ரூ பண்ணா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா இல்லையா? நீ பல ஆர்சிபி, நான் இன்ஃபேக்ட் இன்ட்ரோடக்ஷன்ல மறந்துட்டேன், ஆர்சிபில இருந்திருக்க, சிஎஸ்கேல இருந்திருக்க, சாமானியப்பட்ட பிளேயர் இல்ல, நீ இதை சந்திச்சிருக்க. அதனால நீ தான் கரெக்டா சொல்லணும். நீங்க கூட லூடோ ஆடி இருக்கீங்க. அதுல வெளில உட்காரலங்க, தாயத்தை விட்டீங்க. பட் அட்லீஸ்ட் பட் சி ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஒண்ணு கிடைக்கும். ட்ரெஸ்ஸிங் ரூம் ஷேர் பண்றது வித் லெஜெண்ட்ஸ், எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, அவங்களோட ஒரு ஊர்லயும் ஒரு கல்ச்சர் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியன்ஸ் வேற கல்ச்சர் எடுத்துட்டு வருவாங்க, சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் வேற கல்ச்சர் எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அதெல்லாம் அந்த ஃபியர் ஃபேக்டர் கம்ப்ளீட்டா ரெடியூஸ் ஆயிருக்கு ஃபார் இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் ஆஸ் சச். இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இப்போ நேரா போய் விளையாடுற யங் பிளேயர்ஸ் எடுத்து பார்த்தா ஒரு இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், இவங்களுக்குலாம் அந்த ஒரு பயம் ஃபேக்டரே இல்லை. எனக்கு பர்சனலி என்னோட பிகெஸ்ட் லேர்னிங் ப்ராபப்ளி ஒரு 19 வயசு பையனா மைக்கேல் ஹசியை மீட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. மைக்கேல் ஹசியோட ட்ரெஸ்ஸிங் ரூம் ஷேர் பண்ணி அவரோட போய் சாப்பாடு சாப்பிடுவேன். அதெல்லாம் ஒரு பயங்கர இந்த சென்ஸ் அவர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாரு, அவர் எப்படி டெஸ்ட் மேட்ச் ஆட போனாரு, அதெல்லாம் எனக்கு ரொம்ப
ஒரு லைஃப்ல மறக்க முடியாத லெசன்ஸ், நாட் only for cricket but for life also. சரி, அடுத்த கேள்வி வந்திருக்கு. அருண், what ranks higher in selection, a showcasing of skills in the nets and practice games or pedigree from past games and international exposure? For someone like Rajat Patidar who's just smoked 100 in a practice game, what will work in his favor to get picked? அபினவ், ரஜத் பத்திதரை நீங்க தான் நிறைய இடத்துல பெருமையா பேசியிருக்கீங்க. நாங்களும் ஆக்ஷன்ல அவர் எடுப்பாருன்னு சொல்லியிருக்கோம். என்ன அபி, கரெக்டான ஒரு கேள்வியா? நான் சத்தியமா இவர் வந்து எந்த ஊருன்னு தெரியல, சென்னைன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். பட் நாலேஜபிள் கிரிக்கெட் கிரௌட்ல வந்து கண்டிப்பா இவர் பார்ட்டா இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜென்ரலா ஒரு ஏபி, மேக்ஸ்வெல், கோலி பத்தி பேச்சு வரும்போது ரஜத் பத்திதார் பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காருன்னா செம்ம விஷயம். நிறைய இன்ஃபேக்ட் ஐபிஎல் பிரான்ச்சைசிஸ் வந்து தே வில் இந்த பிராக்டிஸ் கேம்ல எப்படி விளையாடுறான்னு பார்த்து தான் எடுப்பாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் உதாரணத்துக்கு இன்னொன்னு சொல்றேன், ஷாருக் கானும் செம்மையா பண்ணிருக்காரு அவர் பிராக்டிஸ் கேம்ல. ஸோ அவருக்கும் ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. ஆமா, ஸோ பஞ்சாப் கிங்ஸ்க்கு அவர் ஸ்டார்ட் பண்றதுக்கு. பட் ரஜத் பட்டிடார் நம்மளுக்கு அகேன்ஸ்டா ஆஸ் அ தமிழ்நாடு டீம் வச்சு செஞ்சிருக்காரு. 1 டேல ஒரு வாட்டி செஞ்சாரு, அப்புறம் அந்த 4 டேல டிண்டுக்கல்ல ஒரு வாட்டி செஞ்சாரு. ஸோ பேசிக்கலி ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மர் இன் டொமெஸ்டிக் கிரிக்கெட். அவருக்கு வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு வேல்யூ கிடைச்சிருக்கு வித் அன் ஆர்சிபி செலெக்ஷன். இப்போ கரெக்டா ஒரு இடம் அமையுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு நம்பர் 3 பேட்ஸ்மேன். ஸோ அந்த நம்பர் 3ல வந்து விராட் கோலி ஓபன் பண்ண போறாருன்னு எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் வந்து நம்பர் 3ல வந்து கண்டிப்பா இடம் பெறுவாரு அப்படின்னு. Having said that, அடுத்த கேள்வி, ஃபைனல் கேள்விக்கு போயிடலாம். No doubt MI are 5-time champions. ஸ்ரீனிவாசன் பத்மநாபன் கேட்டிருக்காரு. But historically they have been slow starters and tend to lose their first games. They have won only 4 of their first IPL matches in the last time. They won their first match the last time in 2012, where RCB have won first 8 games. Can RCB capitalize on this and win the opening bout? இந்த கேள்விக்கு எனக்கு எப்படி பதில் சொல்லணும்னு தெரியல. இது MI ஸ்லோ ஸ்டார்டர்ஸ் சொன்னாங்க பிரவீன். இந்த UAE லெக்ல ஜெயிக்கவே இல்ல, அனில் அல்லா அப்படிங்கிற மாதிரி 5-5 தோத்து இந்தியாவுக்கு வந்தாங்க. லாஸ்ட் கேம் கோரி ஆண்டர்சன் போலிங்ல ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஆதித்யா தரையை அடிச்சுட்டு ராம்போ விமல் அப்படிங்கிற மாதிரி இப்படி எல்லாம் பண்ணிலாம் போனாரு. உள்ள ஜெயிச்சு ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டாங்க. சிஎஸ்கேவோட ஆடினாங்க அந்த எலிமினேட்டர். சிசிஐல எங்களோட தான் தோத்தாங்க. பட் எம்ஐக்கு அந்த ஒரு ட்ரிக் இருக்கு. they know how to get it done. லவி, அதுதான் அவங்க நிறைய இந்த சென்ஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. ப்ளஸ் இந்த பிலீஃப் ஆஃப் பீயிங் சாம்பியன்ஸ் கூட அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஓகே நம்மளுக்கு தெரியும் நம்ம பிளே ஆஃப்ஸ் போயிடுவோம். இப்போ வந்து இந்த வருஷம் யாரை கேட்டாலும் கிரிக்கெட்டே பார்க்காதவங்க கிட்ட போய் கேட்டா கூட யாருப்பா குவாலிஃபை ஆவாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டா மும்பை இந்தியன்ஸ் ஷுவரா சொல்லுவாங்க. ஒரு கடப்பாறை சைடு வச்சிருக்காங்க. பட் அது தவிர்த்து அந்த ஒரு பிலீஃப் அந்த ஒரு பில்ட் பண்ணிருக்காங்க யங்ஸ்டர்ஸோட சேர்த்து. பிரவீன், நீங்க வேற ஒப்பீனியன் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன அப்படி ஒரு லுக்கு கொடுக்கறது பார்த்தா எம்ஐ குவாலிஃபை ஆகணும் சொல்ற போறாரு போல. நீங்க வேற போயிடுச்சுன்னா நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, வேற யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்க எல்லாரும் எம்ஐ குவாலிஃபை சொல்லுவோம். இல்ல பிரவீன், இல்ல நான் விளையாடுறேன், வேற டீமுக்கு விளையாடுறேன். நீங்க சிஎஸ்கே, அவர் மும்பைங்கிறார், நான் வேற டீமுக்கு விளையாடுறேன். இருந்தாலும் மும்பை குவாலிஃபை ஆயிடும் நான் சொல்றேன். இல்ல நீங்க சொல்லி தான் பாருங்களேன் பிரவீன், குவாலிஃபை ஆகாது சொல்லி பாருங்க. இந்த ரவுண்டை முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டுக்கு போலாம். அடுத்த அபி ஒரு பயங்கரமான ஃபேன் வந்தாங்க அபி. அதாவது நம்ம ப்ரீவியூல எம்ஐ செக்மெண்ட்ல தீஷா ஷிரோட்கர் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்ட் தீஷா ஷிரோட்கர் தான் நினைக்கிறேன். செகண்ட் டைம் தப்பா சொல்லிட்டான்னு மன்னிச்சுவாங்க. அவங்க வேற லெவல் இன்டென்சிட்டி அண்ட் எனர்ஜி. பிரவீன் அவங்களை பார்த்தாங்கன்னா டைரக்டா தூக்கி போட்டுருவாரு. வட போச்சு அப்படின்னு ஷியாமாவோட சேர்ந்து ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியில கலக்குவாங்க. அவங்க வந்திருக்காங்க. அதாவது அடுத்த செக்மெண்ட் என் இனிய பேன்ஸ்ல அவங்க மும்பையை பேக் பண்ணி பயங்கர வார் பிளேயர் வந்திருக்காங்க. பாத்துலாமா பிரவீன்? என் இனிய பேன்ஸ். சூப்பர். ரைட். Hi sir, how are you? I'm good, Tisha. How are you? It became a viral hit on the way you supported MI. I know it was really unexpected actually, but I'm really glad that people enjoyed it so much. Right. Tisha, we are here to talk about basically I asked who will bat first. And they said MI has to bat first, so you are here as the fan first up. There is a fan that will follow you up from RCB. It is a game between MI and RCB. What do you think of MI and RCB as an encounter? Okay, to be honest, I mean, MI versus RCB, if we just look at the head-to-heads, MI is like way above RCB. That's like, you know, that's what the statistics say, and we can always like, you know, see MI is way above, but there are some matches where RCB has given a very tough competition to MI, and since you said earlier, you know, the matches are going to be in Chennai, so it's not like Mumbai, but yeah, definitely RCB does have an edge when compared to MI spinners. The quality of spinners, definitely RCB does, you know, it's better. But MI definitely has Piyush Chawla now, who brings in a lot of experience as well. So yeah, compared with, you know, when you compare like
MI to RCB, definitely they're one edge, but I don't think, MI is such a great side, it just balances off everything, the batting will be better if RCB's bowling is better there. So, okay, according to you, does RCB even have a chance or not? I would say, it's 70-30. 70 for 70-30 MI. in favor of RCB. No, obviously MI. Oh, okay, right. Thank you, Tisha. There is another person who's come to join us from RCB. So what I will do is I will let him in and let him talk. And if you have anything to counter him, I'll give you another opportunity to come and counter him. Okay, because this fan is actually someone who can talk quite nastily. So I'll wait and watch what he has to say. Okay, thank you so much for joining us, Tisha. Hope Mumbai does well. Abhi, full stats எல்லாம் கொடுக்குறாங்க. யூஸ் பண்ணிக்கோ தமிழ் கமெண்ட்ரியில. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பாதி நம்ம இந்த ஸ்டாட் எல்லாமே பாதி பேர் மறந்து போயிடுவோம். பட் ஆனா ஐயோப்பா பயங்கர இந்த சென்ஸ் நான் சும்மா ஒரு டைம் லைன்ல இறக்கி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, கரெக்டா நம்பர்ஸோட எல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச்ல இந்த பால் இது நடந்தது அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே நம்ம பீடாக் ஸ்டாட்ஸ் ஃபாலோ பண்றவங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஆர்சிபி சப்போர்ட்டர் ஹமாரா தாடி வாலா காடி வாலா ஹேனா அப்படிங்கிற மாதிரி அஞ்சன் ஒருத்தர் வந்திருக்காரு. ಅಂಜನ್, ವೆಲ್ಕಮ್ ಟು ದ ಶೋ. ಹೌ ಆರ್ ಯು? ಹಾಯ್ ಅಶ್ವಿನ್, ಹಾಯ್ ಅಭಿನವ್, ನಮಸ್ಕಾರ ಎಲ್ರಿಗೂ. ಹಾಯ್ ಪ್ರವೀಣ್, ಹೇಗಿದ್ದೀರಾ? ಹಾಯ್ ನಮಸ್ಕಾರ, ಸೂಪರ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಚೆನ್ನಾಗಿದೆ. Yeah, I just saw the intro, fan expectation. ಪಾಪ ತುಂಬಾ ಎಕ್ಸ್ಪೆಕ್ಟೇಷನ್ ಇದೆ ಮುಂಬೈ ಫ್ಯಾನ್ಸ್ ಗೆ. ಬಟ್ see, historically I think you answered one question. ಈ ಸಲ ಫಸ್ಟ್ ಮ್ಯಾಚ್ ನಮ್ದೇ, ಆಮೇಲೆ ಈ ಸಲ ಕಪ್. Taking one step at a time. One match at a time. Yeah, so historically, I mean, I think you mentioned Mumbai are really slow starters in the league. ಅಲ್ಲ, ನಾ ಮೆನ್ಷನ್ ಮಾಡಿಲ್ಲ. One of the fans pointed it out. So yeah, I think they would do well to be in the competition in the first game, because we have a lot of fireworks in our batting lineup. So toss Mumbai ಗೆದ್ದಿದ್ದಾರೆ. We are chasing it down, and practice game alle the likes of Rajat and others are apparently all the balls are getting lost, and they're not getting them back ante. So Chepauk in and around, if we have people, they can collect a lot of new balls, and throughout the 20 overs we'll have balls flying outside the stadium. Kohli, unfortunately, as you might have seen, ಕೆಲವೊಂದಷ್ಟು players positive results ಬಂದಿದೆ. Hope they get well soon. So we are not entirely sure of the lineup as of now, but still we have Kohli, ABD, Maxwell. Till today, bari ABD matra, the reverse sweep, the 360s and everything we were witnessing. I think Rishabh Pant also took some inspiration and was he was also showcasing his skills. But the real showman will be on screen when RCB play and RCB chase it down. Probably it'll be some 15-17 over chase, is what I reckon. Thank you, Anjan. That is very positive framework that you have in your head. What is the final chances? What percentage would you give Mumbai? Do you give them a chance at all? Yeah, I think 5 times 30. only. Yeah, just the 5 times, but every year is a new year, right? So probably 25 to 30%. 25 to 30%. So okay, pretty similar. Thank you so much, Anjan. Let's see if Tisha has anything to respond. Tisha, can you come back and tell us if you have got anything to respond at all? Yeah, so as you earlier mentioned, like Mumbai are slow starters and everything. People, that's a thing that has become in like past few years. People always assume, "Arey Mumbai the first match harega hi." It's like something they've assumed ki chagun hota or something like that. But I genuinely feel they will prove, like Mumbai, just like last year when people used to say they like in every like 17, 19. So they won last year as well, just to prove people wrong and to define themselves as champions again. So they would, want to improve this as well by like winning the very first match of the tournament and then definitely doing well ahead. So Tisha, isn't it a good thing that if Mumbai lose their first game, they're winning championship? So you actually want them to win or lose? I actually want them to win and also win the championship, both. Like, no, I want to break that jinx, what people think, losing the first game is good or something. No, nothing like that. Let's just win all the games. Okay.
Thank you so much, Tisha. Thank you so much. You've been wonderful. Thank you for joining us on this fan segment. Thank you so much. அபி, இனிய பேன் செக்மெண்ட் பயங்கரமா போச்சு. எனக்கு ஒன்னே ஒன்று தோணிச்சு. ஆனா இது நடக்கும்போது இப்ப சென்னையில பால் நிறைய தொலைஞ்சு போகுமா, ஃபயர் ஒர்க்ஸ் நிறைய இருக்கான். தொலைஞ்சு போன பாலை எல்லாரும் மெர்ச்சன்டைசிங்கா கலெக்ட் பண்ணிக்கலாம் சுத்தி நின்னு அப்படின்னு சொல்றாங்க. சென்னையில பால் பவுண்டரி பக்கம் போய் சேர்ந்து பல வருஷம் ஆகல. ஆமா, எனக்கு ஞாபகம் இருந்தது கடைசியில ஆல்பி மார்க்கல் வந்து பிரக்யான் ஓஜா அடிச்சதுதான். பெவிலியன் ஸ்போர்ட்ஸ் வாலாஜா ரோடு வரைக்கும் போயிடுச்சு அந்த பால். அதுதான் எனக்கு ஞாபகம் இருந்தது கடைசியில. அதுக்கப்புறம் ஆண்ட்ரே ரசூல் ஒண்ணு அடிப்பான் அந்த KKR vs CSK. அது நேரா அந்த ஸ்கோர் இதுல பட்டு, ஸ்கோர் போர்டு மேல ஒரு ஸ்கோர் போர்டு இருக்கும், அந்த ஸ்கோர் போர்டுல பட்டு விழுந்துச்சு. அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. வெள்ள அடிச்சு எல்லாம் பெருசா நான் பாக்கல. அதுக்கப்புறம் இப்போ ஒரு CSK ஒரு பிராக்டிஸ் வீடியோ போட்டாங்க. நம்ம ஆஷிக் ஸ்ரீனிவாஸ் போடுவோம், தோனி தூக்கி வெளில அடிச்சாரு. அதையும் நீ பாத்துருப்பாரு நினைக்கிறேன். எல்லாம் பார்த்தேன், ஃபுல் ஆல் வீடியோ பார்த்தாச்சு. பகதூர்மா போட்டு போல்ட் ஆக்கினது கூட பார்த்தாச்சு. என் இனிய பேன் செக்மெண்ட் ஓவர். பேன்ஸ் வந்து கலாட்டா பண்ணியாச்சு. அடுத்த ரவுண்ட் என்ன ரவுண்ட் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். KGF ராக்கி பாய் இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் த டே. ராக்கி பாய் இம்பாக்ட் கிரியேட் பண்ணறோ இல்லையோ இந்தியாவை சுத்தி, இந்த மேட்ச்ல யார் இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறாங்க MA vs RCBல அப்படின்னு நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் கேட்டுருவோம். மஞ்சள் துணி போட்டு வந்திருக்க பிரவீனை முதல்ல கேட்கலாம். பிரவீன் தான் எதுவுமே கமிட் பண்ணாம நான் கமிட்டலா இருக்காரு. பிரவீன், MA vs RCB, KGF ராக்கி பாய் யாரு சொல்லுங்க. ABD. ஏன்னா ABD வந்து ஸ்டாண்டர்ட். அவர் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பர்சனலி ஃபேவரேட் அவரு. அதாவது ABD, அதுல ஏன் ABCDல C இல்ல? ஏன்னா அவர் அடிக்கிற பால we cannot see எங்க போகுதுன்னு. சோ அதனால அந்த C தூக்கிட்டு ABCDல இருந்து ABD மட்டும் வச்சிருக்கேன். அதனாலதான் அவர் பேரு ABD. அந்த மாதிரி ஒரு 360 டிகிரி, அதாவது அவர் கிரவுண்ட்ல மட்டும் 360 டிகிரி கிடையாது, எல்லா ஃபேன்ஸ்க்கும் ஒரு 360 டிகிரி எல்லா ஃபேன்ஸையும் கவர் பண்றாரு. டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் ஃபேன்ஸா இருக்கட்டும், எல்லா ஃபேன்ஸும் 360 டிகிரில கவர் பண்றதால தான் ஒரு 360 டிகிரி கிரிக்கெட்டர்னு சொல்றோம். பிளஸ் மைக் ஹசி மிஸ்டர் கிரிக்கெட்னா ABD வந்து டாக்டர் கிரிக்கெட் என்ன பொறுத்த வரைக்கும். இவர் வந்து ப்ரிவியூ ட்ரெய்லர் காமிச்சிருவாரு, அதுக்கப்புறம் தான் சிவகார்த்திகேயன் ஆக்ட் பண்ணுவாரு. சோ போன IPL வந்து 45 ரன்ஸ் ஆவரேஜ் அடிச்சிருக்காரு. சோ போன IPL நானும் ஸ்டாட்ஸ் எல்லாம் பாத்துட்டு வந்திருக்கேன். போன IPL 45 ரன்ஸ் ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட் 158. சோ இதெல்லாம் பண்ணிருக்காரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு அசாருதீன் எடுத்திருக்காங்க, அவரை வந்து விக்கெட் கீப்பிங் பண்ண விட்டாங்கன்னா இவரு கிட்ட இருக்க ப்ரெஷர் கம்மியாயிடும். சோ சாதாரணமா பவுடர் நிறைய போடுவாரு, கேரம் போர்ட் கொடுத்தா எப்படி போடுவாரு. சோ அந்த மாதிரி இவர் வந்து ப்ரெஷரே இல்லாம கொடுக்கும் போது நல்ல ஃபுல் ஃப்ரீடமா ஆடுவாரு. சோ அதனால என்னுடைய இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் த டே வந்து கண்டிப்பா ABD தான். நான் நேரா அதுக்கு அப்படியே பண்ணிட்டோமா ஆஷ். ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு பயங்கர கேஸ் ஒண்ணு கொடுத்திருக்காரு, ABD அப்படின்னு கொடுத்திருக்காரு. நானும் அதே மாதிரி உங்களுக்கு மூணு லெட்டர் கொடுக்குறேன், SKY. அவர் தான் என்னோட இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் த டே. ஒரு மேன். சோ என்னோட இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் த டே ஏன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, முதல்ல நல்ல பிளேயர் ஆஃப் ஸ்பின்னு, நல்ல ஸ்வீப் அடிப்பாரு. சென்னையில நல்லா விளையாடணும்னா நீங்க ஸ்வீப் நல்லா ஆடணும். ஸ்பின்னர்ஸ் தான் பெரிய த்ரெட் உங்களுக்கு. ஏற்கனவே ஃபாஸ்ட் பவுலர் இல்ல அது இதுன்னு சொல்றாங்க RCB இதுல. சோ ஸ்பின்னு பெரிய த்ரெட். அவர் வந்து கரெக்டா அதை இது பண்ணுவாரு. டெத் ஓவர்ஸ்ல டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் அடிப்பாரு. சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்ட்ரெயிட்ல கொஞ்சம் பெரிய பவுண்டரி, சைட்லயும் பெரிய பவுண்டரி. சோ அதனால ஒரு கிரிக்கெட்டிங் லாஜிக் கூட நானும் அதே 3 லெட்டர் கம்பேக் கொடுக்குறேன், SKY. சூப்பர் சூப்பர். ABDக்கு ஆப்பு ஸ்கைக்கு ஆப்பு ABD அப்படின்னு இருக்காரு. சோ ஓகே அபி, இந்த இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் த டே அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். பேசிக்கலி ஸ்கை அண்ட் ABD அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவங்களுக்கு பொட்டன்ஷியல் த்ரெட்ஸ் அவங்க சேப்பாக் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் ஆர் கிங் அப்படின்னு வந்துட்டாலே சேப்பாக்ங்கிற ஒரு வென்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹவு டு யூ திங்க் ABD வில் கோ இன் சேப்பாக்? அதாவது சேப்பாக்ல ABDக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, இல்ல ABD வந்து இல்ல சேப்பாக்கையும் கவுண்டர் பண்ணிடுவாரு, டாப் டக்கரா தூக்கிடுவாருன்னு ஃபீல் பண்றேன்? எங்க பெரிய த்ரெட் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு சப்போஸ் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ஆனாங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய லெக் ஸ்பின் வீக்னஸ் இருந்திருக்கு. அண்ட் 7 to 15 அந்த மிடில் ஓவர்ஸ்ல கஷ்டப்பட்டிருக்காங்க RCB. விராட் கோலி மேல போயிட்டு ரஜத் பட்லர் 3ல வந்து மேக்ஸ்வெல்லும் அவருக்கு முன்னாடி போனாருன்னா, 12 ஓவருக்கு அப்புறம் வந்தாருன்னா ஒத்துக்கிறேன் த்ரெட்னு. ஆனா சீக்கிரமாவே வந்துட்டாருன்னா அவருக்கு இது த்ரெட் எண்ட் தான் அவரு. என்ன ஒரு ப்ரிப்பரேஷன் பின்றாயா பீடாகத்துக்கு சாப்பிடுவான் போல. பிரவீன், நீங்க எப்படி ஸ்கைக்கு த்ரெட் கொடுக்க போறீங்க? ஸ்கைக்கு த்ரெட் வந்து நாங்க வந்து வாஷிங்டன் சுந்தர் மூலியமா தான் கொடுக்க போறோம். ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் அவங்க அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சோ ஸ்கை இஸ் த லிமிட்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த ஸ்கை இஸ் த லிமிட் தான் இங்க வந்து நாங்க கொண்டு வர போறோம்.
சோ ஸ்கைய முடிக்கிறதுக்கு, ஏன்னா ஆக்சுவலா எனக்கு பர்சனலா ஸ்கை ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு கிரிக்கெட்டர். ஒரே நிமிஷம் ஸ்கை வந்து வாஷிங்டன் சுண்டரோட அப்பா ரொம்ப திட்டுவாருன்னு சொல்லிட்டு அவர் அவுட் எடுத்துட்டு வர்றாரு. இது என்னங்க லாஜிக்? இல்ல, ஸ்கை இஸ் லிமிட்டட் சொல்லி தான் வளர்த்துருப்பாரு அவர். அவர் வந்து 99ல அவுட் ஆனாலும் திட்டினாருன்னா, சோ ஸ்கை அவுட் ஆக்கலன்னா கண்டிப்பா திட்டுவார். சோ ஸ்கை இஸ் அவர் 99 அவுட் ஆனது அவரை வாஷிங்டன் திட்டல, அவுட் ஆன அந்த பக்கம் அவுட் ஆனவங்கள தான் திட்டினாரு. நீங்க வேற அந்த மாதிரிலாம் இல்ல அவரு. அது ஸ்கை இஸ் லிமிட்டட் சொல்லி வளர்த்திருக்காரு. அதனால தான் ஸ்கை ஒரு விக்கெட் இவர் தான் தூக்குவார். ஆமா, மிஸ்டர் சுந்தர் தான் த்ரெட் ஸ்கை கப் இல்லையா? ஆமா, கரெக்ட் கரெக்ட். மிஸ்டர் சுந்தர் பார்த்து முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு பிரவீன் சொல்லியிருக்காரு. அப்ப 3வது ரவுண்டு நிறைவுக்கு வந்துருச்சு. 4வது ரவுண்ட்ல என்ன பார்க்க போறோம்? இதை பண்ணியாச்சு. சோ மாஸ்டர் மேட்ச் அப் ஆஃப் தி டே, மாஸ்டர் பேட்டில். மேட்ச் அப் ஆஃப் த டே அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். மேட்ச் அப் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அது T20 கிரிக்கெட்ல ஒரு பயங்கரமான யூஸ்ட் வேர்டு. இவர் வந்தா இவருக்கு அவுட் ஆயிடுவாரா, அவர் வந்தா இவர் அடிச்சிருவாரா அப்படின்னு சொல்லி அந்த பேட்ஸ்மேனுக்கு ஏத்த மாதிரி போலரை கொடுப்பாங்க, போலருக்கு ஏத்த மாதிரி பேட்ஸ்மேன் அமுச்சு விடுவாங்க. இப்ப அப்படிதான் ரிக்கி பாண்டிங் என்ன பண்ணுவாரு, யாரோ ஒருத்தர் பும்ரா வந்து ரிஷப் பண்ட் நல்லா விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு மும்பைல என்ன பண்ணாரு, பும்ரா வந்தார் போலிங்க்கு, அப்படியே ரிஷப் பண்ட் கேரம் போர்டுக்குள்ள காயின் இறங்குற மாதிரி இறக்கி விட்டாரு, வச்சு பொழந்துட்டாரு. 230 வந்துச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், அதுக்காக எந்த தடவை பும்ராவை போட்டுறாதீங்க, ரிஷப் பண்ட் வேற ஏதோ போடுங்க. சரி அபி, மாஸ்டர் மேட்ச் அப் ஆஃப் த டேல என்ன? ஜேடி வர்சஸ் பவானி. அது நம்ம விஜய் சேதுபதியும் அப் அகேன்ஸ்ட் ஈச் அதர் போனாங்க. யார் போறாங்க ஆர்சிபில? வாட் இஸ் யுவர் மாஸ்டர் மேட்ச் அப்? எந்த மேட்ச் அப் பார்க்க? என்னோட மாஸ்டர் மேட்ச் அப் நான் என்ன பார்க்க ஆசைப்படுறேன்னா, லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணா அந்த துபாயில வந்து ஒரு சூப்பர் ஓவர் கேம் நடந்தது. அப்பதான் வந்து முதல் வாட்டி வந்து வாஷிங்டன் சுந்தர் பவர் பிளேல எடுத்துட்டு வந்தாரு. சோ அந்த பவர் பிளேல திருப்பி சென்னையில அகேன்ஸ்ட் இஃப் குவிண்டன் டிகாக் பிளேஸ் குவிண்டன் டிகாக் ஆர் ரோஹித் சர்மா, செம்ம எக்கானமி வச்சிருக்காரு பவர் பிளேல. ஃபட்டுன்னு போடுவாரு. சைட்ல பெரிய கிரவுண்ட், ப்ராபப்ளி பிகெஸ்ட் கிரவுண்ட் இந்த ஐபிஎல்லே. அஹமதாபாத்துக்கு ப்ராபப்ளி ஈக்குவல், அஹமதாபாத்துக்கு கொஞ்சம் சின்ன கிரவுண்ட் சென்னை. சோ பெரிய கிரவுண்ட் சைட்ல அதே மாதிரி ஃபட்டுன்னு போடுவாரா. ரோஹித் சர்மா ஏற்கனவே அவுட் எடுத்திருக்காரு, பவன் நேகி கேட்ச் பிடிப்பாரு டீப்ல. சோ 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க நடுவுல, ஒரு இஷான் கிஷன், ஒரு குவிண்டன் டிகாக். பட் மெயின் பேட்டில் கோயிங் அகேன்ஸ்ட் நார்முக்கு அகேன்ஸ்டா நான் போறேன். ஒரு ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் வெர்சஸ் ரைட் ஹேண்டர், வாஷிங்டன் வெர்சஸ் ரோஹித் சர்மா. ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் அப் அகேன்ஸ்ட் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வாஸ் a demon against ஆஃப் ஸ்பின். ஆனா போன வருஷம் 2 ஆஃப் ஸ்பின்னருக்கு அவுட் ஆயிருக்காரு, ஒன்னு எனக்கு, இன்னொன்னு வாஷிக்கு அவுட் ஆயிருக்காரு. ஸோ தட் இஸ் a battle that அபி இஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு. பிரவீன் குமார், நீங்க சொல்லுங்க, ஏதாவது பேட்டிலுக்கு எதிர்பார்க்கறீங்களா இல்ல டைரக்டா சொல்லுவீங்க ஆனந்த் கிருபாலு வர்சஸ் ஆகாஷ் அம்பானி அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல, ஆக்சுவலா எனக்கு பர்சனலி ஸ்கை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆர்சிபிக்காக நான் ஏபிடி சப்போர்ட் பண்ணேன். ஸ்கை ஏன்னா அவருக்கும் நம்ம சூரியகுமார் யாதவுக்கும் நம்ம சினிமா ஆக்டர் சூர்யாவுக்கும் நிறைய ஒத்துமை இருக்கு. இப்ப அவர் படங்கள்ல, அவங்க படங்கள் ஸ்டைல்லே சொல்லணும்னா, ஒரு ஓவர்ல 24 ரன்ஸ் இருக்கு ஆகணும்னு சிச்சுவேஷன் இருந்தா கூட அயன் பண்ண ஜெர்சிய போட்டுக்கிட்டு எதற்கும் அஞ்சான் அப்படின்னு சிங்கம் மாதிரி வந்து நின்று 6-6-6 அடிச்சு மாஸ் காட்டுறதுல அவர் அவங்க டீமுக்கு தான் காப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அவருக்கு தனியா இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கு. எல்லாமே தானா சேர்ந்த கூட்டம். அதனால கவிதை தானே சொன்னீங்க இப்ப, அந்த மாதிரி வச்சுக்கலாம். சோ அதனால சூரியகுமார் யாதவ் ரொம்ப பர்சனல். என்னோட டீம் செலக்ட் பண்ண கூட அவரை தான் கேப்டனா போடும். பட் ஆனா அவருக்கு த்ரெட்னு பாத்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி வாஷிங்டன் சுந்தர் தான். நல்ல ஸ்ட்ரைக், நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு, நல்ல பவுலிங். அந்த பவர் பிளேல வந்து நல்ல ரெக்கார்ட் வச்சு, பவர் பாயிண்ட் HR ஞாபகம், பவர் பிளேல நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. சோ அதனால கண்டிப்பா அவருக்கு த்ரெட் வந்து வாஷிங்டன் சுந்தர். பட் ஆனா இந்த சைடு அந்த சைடு யாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த பவுலர் கொண்டு வந்தாலும் சரி, எங்க ஏபிடி ஒருத்தரே போதும். பாம்பேல இருந்து எந்த பவுலர் வேணா போட்டோம், பும்ரா போட்டோம், நீங்க எடுத்துட்டு வந்து கர்ட்லி ஆம்பரோஸ், கர்ட்னி வால்ஷ், யார் வேணா போட்டோம். பட் எங்கால் வந்து ஏபிடி ஒருத்தர் வந்து எல்லா பக்கமும் அடிச்சிருக்காரு. சோ அவருக்கு எந்த பவுலர் போட்டாலும் ஏபிடி ஒருத்தரே போதும் எல்லாரையும் மேனேஜ் பண்றது. சோ பேசிக்கலி ஏபிடி வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் லைனப் தான் மேட்ச் அப்ங்கறீங்க நீங்க. ஆமா, மும்பை இந்தியன்ஸ் அவ்வளவு பேர் இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் டீம் பாத்தீங்கன்னா அநியாயத்துக்கு பெருசு. மும்பை டீம் பெருசு, அவங்க ஸ்டாஃப், சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் பெருசு. ஒரு பிளைட்ல யாருமே பத்த மாட்டாங்க. அதாவது ஆடியன்ஸ் வந்து ஸ்டேடியம்ல வைக்க வேணாம்னு சொன்னதுக்கு ஏன் காரணம், எல்லாமே இவங்க ஃபுல் ஆயிட்டாங்க. இவங்களை உட்கார வச்சாலே ஃபுல் ஆடியன்ஸ் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. பிளஸ் இவங்களுக்கு வந்து பயோ பபுளே கிடையாது, பயோ குளோப். அது இவ்வளவு பெரிய பயோ பபுள் வந்து இவங்க எல்லாருமே ஃபிட் ஆவாங்கன்னு தெரியல. பட் டீம் மீட்டிங் எப்படி வச்சிருப்பாங்க, டீம் மீட்டிங் வைக்கணும்னா ஒரு கல்யாண படம் புக் பண்ணி பாப்பா அப்படின்னு அவ்வளவு பெருசு இருக்கு.
சப்போர்ட் டீம் பார்த்தா அவ்வளவு பெருசா இருக்கு. டீம் யார் யார் ஆறாங்க பார்த்தா அது 20-25 பேர் போயிட்டு இருக்கு. அதுல இருந்து டீம் செலக்ட் பண்றதே கஷ்டமா இருக்கு. சோ அதனால மிகப்பெரிய டீமா இருந்தாலும் ஒரு ஒரே ஆள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். என் காலேஜ்ல தான் பிராக்டிஸ் பண்றாங்க, SSN காலேஜ்ல தான் பிராக்டிஸ் பண்றாங்க. கிரவுண்ட் தனியா எடுத்துட்டாங்க. காலேஜே எடுக்கிறேன்னாங்க. காலேஜ் எடுக்க முடியாது, படிக்கணும் எல்லாரும் அப்படின்னு சொன்னாலும் அதை மட்டும் விட்டுட்டாங்க. பட் அங்க இதுல தான் தங்கி இருக்காங்க. பேர் என்ன, அது என்ன ஃபிஷர்மன்ஸ் கவ். மொத்த ரிசார்ட்டையும் பிளாக் பண்றாங்க 26 நாளுக்கு. அது கூட பத்தாது அவங்களுக்கு. மொத்த ரிசார்ட்டையும் பிளாக் பண்றாங்க. எப்படிங்க அது பத்தே பத்தாது. அது அவ்வளவு பேர் இருக்காங்க டீம். அது சப்போர்ட் ஸ்டாஃபே அவ்வளவு பேர். எல்லாத்துக்கும் ஒரு கோச் வச்சிருக்காங்க அவங்க. சோ தனியா 3 நாள் கோச். ஒரே ஹீரோ ஒரே ஆள் எல்லாரும் அடிக்கிற மாதிரி ஏபி டிவிலியர்ஸ் மட்டும் எல்லாரும் தூக்கிடுவாரா? இது இந்த கைதி படத்துல கார்த்திக் அடிப்பாரு 234. பெர்ஃபெக்ட். அந்த மாதிரி தானே அடிச்சுனே இருப்பாரு. அதுக்கு முன்னாடி சீரி வரும் காலையில ராம்ராஜன் அடிச்சாரு. அந்த மாதிரி தான் எல்லாரும் லைன் அடிச்சுனே வருவாரு. சரி, கன்க்ளூஷன் இதோட முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. நிறைய பேர் வந்து ஃபேண்டசி, எங்களுக்கு ஃபேண்டசி சஜஷன்ஸ் கொடுங்க அப்படின்னாங்க. இவங்க எல்லாரும் அவங்களோட சாய்ஸை கொடுத்துருக்காங்க. நான் என்னோட கொடுக்கலான்னு நினைக்காதீங்க. நாங்க 3 பேரும் ஃபேண்டசி பேட்டில் இறங்க போறோம். மோதி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். அபி மோதி பாத்துடலாமா யாரோட டீம் பெருசுன்னு? பிரவீன் ரெடியா? கண்டிப்பா பிரவீன் தான் ஜெயிக்கணும்னு தோணுது. ஆமா, நானும் பாத்துருக்கேன். இந்த பிராக்டிஸ் மேட்ச் மாதிரி போன தடவை ஷோ வந்ததுல இருந்து டெய்லி ஒரு ஃபேண்டசி டீமா ட்விட்டர்ல போட்டுன்னு இருக்காரு. என் டீம் இது. இவர் தொல்லையும் இந்த பீடாக் தொல்லையும் தாங்கவே முடியல. உன்னா திடீர்னு பார்த்தா அந்த மகாத்மா காந்தி தண்டி மார்ச் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இந்த நேரத்துல இந்த ஸ்கோர் இருந்தா இவ்வளவு ரன் வரும் அப்படின்னு அவர் ட்வீட் போட, இவரது சார் உங்களுக்கு எல்லாமே தெரியும் சார் அப்படின்னு சொல்றது 2 பேரும் என்னால முடியவே இல்லை. சரி, அடுத்த செக்மெண்ட்ல சந்திப்போம். இன்னொரு ஷோ என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த செக்மெண்ட்ல பார்த்து நீங்களும் பயனடைங்க.